ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பண்ணால் அவன் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் அதை பற்றி அவன் ஏன் கவலை பண்ணணும்? நான் சொல்கிறது புரியுதா? உன்னைக்கிட்ட என்ன கணக்கு? உன்னை ஜோதிடராக இருந்தால் சகாதேவன் சொன்னது தான், என்னை குத்துறதுக்கு என்னக்கிட்டே டேட்டு கேட்டாலும் நான் குறித்து தான் கொடுத்தாகணும். அதுதான் என்னுடைய தொழில் தர்மம். ஏன்னா தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அது இந்த தொழில் ரொம்ப டஃப்பான ஒரு தொழில். கர்மக்காரகன் ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார். இப்போ நீ ஒரு ஜோசியர் இருக்க, நான் போகிறேன், நான் இப்போ காரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை ரிவர்ஸ் எடுக்கிறோன்னே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஒருத்தர் வாட்ச்மேன் ஊற்றிட்டே இருப்பார். ஊற்றிட்டே இருந்தோடனே அதுக்குன்னே காரில் தனியாக பணம் போட்டு வச்சுருப்பேன் டேஷ்போர்ட்லேயே. உடனே ஒரு 10 ரூபா எடுத்து கொடுப்பேன், 20 ரூபா கூட எடுத்து கொடுத்துருவேன். ஒரு சில நேரம் சில்லறையில் 50 ரூபா கூட கொடுத்து வந்துடுவாங்க. வீட்டில் கேட்பாங்க, இது ஏன் கொடுக்கணும்? ஏய் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அடுத்தவங்க கர்மாவை கழிச்சுட்டு சம்பாதிக்கிறேன். என் கர்மா வெளியே போயிடணும். அதை விட்டுட்டு நான் காலையில் போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு அடிமையாக வேலை செஞ்சு சம்பாதிக்கல. என்னோடய உழைப்பு வேறு மாதிரி உழைப்பு. அப்போ என்னோடய கர்மாவை நான் கழிச்சிக்கிட்டே இருக்கணும், நான் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எல்லா இடத்துலையும் அன்னதானம், நிறைய அன்னதானம். என் பையனுக்கு 7.5 நடக்குது. 7.5 என் பையன் இன்றைக்கி வந்து 424 மார்க் வாங்குறான்னா நான் கர்மாவை என்ன பண்ணேன்? டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி சிபிஎஸ்சியில் படிக்கிறான், புரியுதுங்களா? அதுக்கான டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்லாட்டினா எங்கே வாங்குவான்? வாங்க மாட்டான். சொத்து சேர்த்துடலாம், 4 மாடி வீட்டு கட்டிடலாம், நாளைக்கு ஒரே நாளில் சீட்டாட்டத்தில் விட்டுருவானே, என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா நான் அந்த தொழிலை எடுக்கிறேன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு சொன்ன தொழில் என்னென்னா, ஜோசியத்தை தொட்டோம் புள்ளலாம் உருப்புள்ளடா வேணாண்டா அப்படின்னாரு. அப்போ நான் மைண்டில் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கிட்ட விஷயமே என்னென்னா, ஜோசியத்தை நம்ம தொட்டால் கர்மாவை கழிச்சிடணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? இதில் நீ சம்பாதிக்கிறேன்னா சம்பாதிக்கிறதுல 3இல் 1 பங்கு நீ செலவு பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து என்னோடய ஃபீஸ் வந்து 3000 rupees பேசிக்கே. அதில் என்னோடய ஃபீஸ் எவ்வளோனா 1000 rupees. அதான் நான் எடுத்துக்குவேன். மீதி 2000 எங்கே போய்டும்? ஒரு 1000 வந்து இறைவனுக்கு பூஜைக்கு போயிடும், இன்னொரு 1000 வந்து அன்னதானத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? இப்போ கூட இன்றைக்கி அன்னதான செலவு என் செலவாக தான் இருக்கும். ஐயா தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த மீட்டிங் போனாலும் அந்த அன்னதான செலவு என்னதாக தான் இருக்கும். இப்போ வர 7ஆம் தேதி எங்கள் பக்கத்தில் ஒரு சும்மா இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்கள்லாம் ஒரு கும்பாபிஷேகம் சும்மா, அது வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டி பண்ணுறாங்க. அதனுடைய ஃபுல் அன்னதான செலவும் 1 லட்சம் என்னுடைய செலவு தான். அந்த 1 லட்சமே என்னுடைய செலவு தான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கர்மாவை என்ன பண்ணும்? டீஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ அன்னதானம் பண்ணுறதுக்கு யோசிச்சுன்னா பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த தொழில் அப்படியே தொழில். அதே மாதிரி ஜோதிடத்தை மட்டும் புரிந்து கொள்ளாமல் ஜோதிட நுணுக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஒரு பொண்ணு கேட்குறேன் நான், செம்ம கலராக இருக்குது அந்த பொண்ணு செம்ம கலராக இருக்குது. ஆனால் சனி சம்மந்தப்படுறாரு கலஸ்திரத்தில். எதை எடுத்தாலும் கருப்பாக தான் பேண்டு போடுது. அது என்ன சொல்கிற வார்த்தையே என்னென்னா, கருப்பான ஒரு பையனை லவ் பண்ணுது. அவனை பார்த்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி தெரியுது. அல்வா கருப்பாக தானே இருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்குன்னு அந்த பொண்ணு நினைக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு கருப்பானவங்க தான் பிடிக்குது. அப்போ கருப்பாக இருக்கிறவங்க நம்ம அதிர்ஷ்டசாலிகள். இங்கே நம்ம கோவிந்தசாமி ஐயா வருவாங்க, அவர் பார்த்தீங்கன்னா செம கலராக இருப்பார். கவலைப்படாதீங்க, கருப்பான ஆண்களுக்கெல்லாம் வெள்ளையான பெண்கள் நிறைய கிடைக்கிறாங்க அப்படின்னு நான். இது காரணம் என்ன? அந்த காரகத்துவம் அதுதான் வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்புறம் ஜாதகம்லாம் பார்த்து அவங்க அப்பாலாம் அழுதவொடனே நான் சொன்னேன், ஓகேப்பா பிடிக்குது, ஓகே, ஆனால் உன்னுடைய படிப்புக்கும் தகுதிக்கு தகுந்த மாதிரி லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 கோயிலில் அனுப்பி அதுக்கு சுய சிந்தனை வர வச்சு, இதுக்கப்புறம் சுய சிந்தனை வந்த பிறகும் அந்த பையன் தான் சரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுனா ஓகே. ஆத்மார்த்தமான அன்புக்கு ஜாதி மதம் எந்த பேதமும் இல்லை. ஆனால் இன்ஃபார்ச்சுவேஷன் லவ்வாக இருந்தால் அது பிரிச்சிடணும். அது வந்து செட் ஆகாது, அது டைவர்ஸ்லாம் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து இல்லை அந்த பையன் செட் ஆக மாட்டானே. அதே மாதிரி ஒரு கருப்பான சொந்தக்கார பையனை தான் நான் கட்டி வைக்க சொன்னேன், இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இதைத்தான் நீ ஜோசியத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஜோதிட நுணுக்கத்தை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து அதை தான் சொல்லணும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லக்னத்தில் சனி, அதுவும் கன்னியில் வச்சுக்கோங்களேன், லக்னத்தில் சனி கன்னியில், அவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் சொல்லுங்கள் யாராவது? லக்னத்தில் சனியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் சனி வந்து கன்னியில் மாட்டிக்கிட்டார்,
கலஸ்திரத்தோட தொடர்பு போகிறார். லக்னத்தில் சனியாக இருக்கலாம், 7ஆம் இடம் சனியாக இருக்கலாம். இப்போ மீன லக்னம் 7ஆம் இடம் சனி, அது எங்கே இருக்கார்? கன்னியில் இருக்கார். என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்களேன். கன்னியில் சனி இருந்தால் என்ன பண்ணுவார்னா, பொண்ணு இளமையாக இருக்குன்னா முதுமையான ஒரு தோற்றம் பெற்ற கணவனை திருமணம் செய்து கொள்வாள். அங்கே கொண்டு போய் விட்டுரும், சம்பந்தம் இருக்காது, அன்மேட்சிங், மேட்சான ஒரு வாழ்க்கை துணை அமையாது. சொல்கிறது புரியுதா? அப்போ அதே வந்து பையன் நல்ல இளமையாக இருப்பான், பொண்ணு வந்து ஏஜ்டாக தெரியும். பொண்ணு வந்து இளமையாக இருக்கும், புருஷன் ஏஜ்டாக தெரிவாங்க. இல்லை ரொம்ப கருப்பாக இருப்பான். அன்மேட்சிங் ஜோடின்னு அர்த்தம். அப்போ வேணும்னே என்ன பண்ணணும்னா, இந்த காரகத்துவத்தை கரெக்டாக நுணுக்கமாக கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தான் அமையும், நீங்கள் அந்த மாதிரி பொருத்தம் போட்டுக்கன்னு சொல்லணும். சரி, 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ, 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், உறவு, நமக்கு புதுசாக ஒரு உறவு வர்றது. இல்லை 7ஆம் இடம், இதில் வந்து மாந்தி சம்பந்தப்படுறார், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? 2ஆம் இடம் இல்லை 7ஆம் இடம், இது ஜோதிட நுணுக்கத்தில் மாந்தி சம்பந்தப்படுறார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மாந்தி என்ன பண்ணுவது? ஊனத்தை கொடுப்பார், காயத்தை கொடுப்பார், ஆப்ரேஷனை கொடுப்பார். அந்த மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை துணை தான். ஒருத்தருக்கு வந்து அப்ரண்டிஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு, இல்லை கால் வந்து அடிபட்டு கொஞ்சம் வீக்காக நடக்கிறான் அப்படின்னா, 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டா அந்த பையன்தான் அந்த பொண்ணுக்கு ஜோடின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஜோதிட நுணுக்கம் புரியுதா உங்களுக்கு? அந்த மாந்தி என்ன பண்ணுவார்? ஊனத்தையோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணின ஒரு ஜோடியதோ கொண்டாந்து விடுவார். இதுதான் ஜோதிட நுணுக்கம். புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அதே மாதிரி ஐயா காவி வேட்டி கட்டியிருக்காங்க, காவி தானே கட்டியிருக்கீங்க. ஜோதிடத்துக்கு காவி வேட்டி கட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் காவி வேட்டி கட்டுறதை விட வெள்ளை வேட்டியை கட்டுங்க. காவி வேட்டி கட்டிங்கன்னா குடும்ப உறவு பலிக்காது. பொண்டாட்டி நல்லா பேச மாட்டா, பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் நல்லா பேசுவாங்க. காவி வேட்டியோட இயல்பு என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரி நல்லா பேசுவா, வீட்டுக்காரி நல்லா பேச மாட்டா. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதனால தான் காவி கட்டுற சாமியார்லாம் இந்த நீங்கள் வேணால் பாருங்கள், காவி கட்டும் போது தான் காம எண்ணம் அதிகப்படுத்தும். ஒருத்தனுக்கு வந்து கல்யாணமே பலன் அளிக்கலை, நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஜோதிட நுணுக்கத்தில் நான் பண்ண வேலை. என்ன பண்ணேன்னா, என்னடா பண்ண, ஷார்ட்ஸ் போட்டு தெரியாத 4 காவி வெட்டி அவனுக்கு என் காசில் வாங்கி கொடுத்தேன். 4 மாதத்தில் கல்யாணம் பண்ணி வந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் எண்ணம் வரல, காவி கட்டி கல்யாணம் எண்ணத்தை வர வச்சோம். இது ஜோதிட நுணுக்கம், காவிக்கான பவர் அது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி காவி மரியாதையை கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோடி ஐயா வந்து முக்கியமாக சுதந்திர தினத்தை கொடியேற்றுறது, ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஒன்று காவியில் தலப்பாக போட்டிருப்பார், இல்லை காவியில் வந்து கோட்டு போட்டிருப்பார். இப்போலாம் நான் வந்து மோடி ஐயா இப்போ நான் டெல்லிவாசி ஆகிட்டேன்ல, அதனால் மோடி ஐயா கோட்டு தான் நானும் போட்டு திரியிறேன். இப்போ சேனல்லே வந்து ராசி பலன் சொல்லும் போதே கோட்டு போட்டு தான் நான் பேசுகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தொப்பையும் கொஞ்சம் போட்டுருச்சு. ஏன்னா கேது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிட்டா தொப்பை போடும். கேது யாரோட காரகத்துவம் சொல்லுங்கள்? கேது யாரோட காரகத்துவம்? கேது 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 வந்து விநாயகர். ஒன்று, கேதுவோட கடவுள் விநாயகர். விநாயகர்னா தொப்பை இல்லையா? தொப்பை வருதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் தொப்பை குறையுமா? இன்னொன்று, இந்த கேது எதனால் பாதிக்கப்படுறார் அப்படின்னா, இப்போ ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேடி வந்து ஒரு ஆம்பளையை லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, சின்சியர் லவ். இதனால் அவங்க வந்து மனசு கெட்டு போகிறார். திடீர்னு எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் பிரேக்கப் பண்ணி, இப்போலாம் லவ் இல்லை, இப்போலாம் அவங்களே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போ அது பழங்கால லவ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொண்ணு அந்த ஆணை மனதாலோ உடலாலோ ஏமாற்றிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனோடனே அந்த கர்ம ஆக்டிவேஷனில் இருக்கும். அவங்க வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு அதில் ஒரு பேரன் பிறக்கிறான் அப்படின்னா, மகள் வயிற்று பேரன் குடிகாரனா இருந்தா அந்த தாய் வழி பாட்டி செய்த பாவம். புரிஞ்சுதா? குடிகாரன் எப்படி உருவாகிறான்னு? குடிகாரன் உருவாகிறது யார் காரணம்? தாய் வழி பாட்டி, மாதர் கர்மா. அப்போ அந்த மாதர் கர்மாவை கழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது. அவங்களுக்காக பெற்றவங்க இருக்கலாம், என் புருஷனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு பெண்கள் இருக்கலாம். இது வந்து மாதர் கர்மாவை கழிப்பதற்கான வழி.
விநாயகர் வழிபாடு, புரியுதா, கருப்பசாமி வழிபாடு. ஏன்னா கருப்பசாமி அவர் குடிகாரரு, ஆனால் குடிகாரனை மாற்றுவார். முனீஸ்வரன் அவர் குடிகாரரு, குடிகாரனை மாற்றுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? இது அசைவ கடவுள், இது சைவ கடவுள். இது எல்லாத்தையும் மீறி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம்னா கர்மாவை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று பிதிர்கர்மா, இன்னொன்று மாதிர்கர்மா. பிதிர்கர்மானா யாரு அப்படின்னா தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவ புண்ணிய கணக்கு. மாதிர்கர்மானா யாரு? தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவ புண்ணிய கணக்கு. அப்ப தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மாவை ராகுவிலிருந்து கண்டுபிடிக்கணும். தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மாவை கேதுவிலிருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மாப்படி அவன் குடிகாரன் ஆயிட்டான்னா ஃபர்ஸ்ட் பௌர்ணமி விரதம் இருக்க சொல்லணும். பௌர்ணமி விரதம், புரியுதுங்களா? பௌர்ணமி விரதம் இருந்து இரவு பொழுதுல தாய் வழி பாட்டியோட குலதெய்வத்துக்கு போய், தாய் வழி பாட்டினா உன் தாய் வழி, உன் தாய் யார் இப்போ அந்த ஆளோ அவங்களுடைய தாய் வழி, அவங்க தாத்தா பாட்டியோட குலதெய்வம், அந்த குலதெய்வத்துக்கு போய் மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து இரவு முழுதும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து காலை சூரிய உதயம் வரை முழு நிலவில் விளக்கெறிஞ்சா அந்த தோஷமானது படிப்படியாக குறையும். பைத்தியங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த தோஷமானது குறையும். ஐக்கு பவர் கப்பியான குழந்தைகளுக்கு உதவி செஞ்சால் அந்த அந்த தோஷமானது குறையும். தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்தா அந்த தோஷமானது குறையும். நான் சொல்கிறது புரியுதா? அதை விட்டுட்டு நான் மை பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், செய்வனை வைக்கிறேன், என் புருஷனுக்கு நான் தாயத்தை கட்டி விட்டுட்டேன், என் புருஷனுக்கு நான் மை வச்சு விட்டுட்டேன், அதனால் அவர் குடிப்பழக்கத்தை நீக்குவார்னு நினச்சிங்கன்னா அது டெம்பரவரி சொல்யூஷன் தான், பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இந்த தெளிவுக்கு நீங்கள் வரணும். புரியுதா? ஒரு மனுஷன் சீட்டாடுறான்னா அது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கிறான்னா அது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். இதை தெளிவுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ தந்தை வழிக்கு வருவோம். தந்தை வழியில் எப்படி ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, உடலாலோ மனதாலோ அந்த பொண்ணு பாதிக்கப்படுறாங்க, இவர் பிரிஞ்சிடறாரு. அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகி தன்னுடைய மகன் வயிற்று பேரன் கல்யாணம் ஆகாமல் திரிவான், சீட் ஆடிக்கிட்டு திரிவான், தம் அடிக்கிறது தந்தை வழி பாவம், தண்ணி அடிக்கிறது தாய் வழி பாவம். இப்படி நுணுக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் சொல்லணும். வாழ்க்கையோட பொருத்தி பரிகாரம் சொன்னால் தான். ஒரு சிலர் பதிவு நான் பார்க்குறேன், பரிகாரம் என்பதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு பதிவு போடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியல. பரிகாரம் என்பது எப்படி தப்பாக இருக்கும்? ஒருத்தனுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? ஜுரம் வந்தால் டாக்டர்கிட்ட போய் ஆங்கில மருத்துவம் செய்துக்குவோம், ஒரு ஊசியை போட்டுக்குமா? அதே மஞ்சக்காமலை வந்தால் என்ன செய்வோம்? நாட்டு வைத்தியம் செய்வோமா? அதே போல் ஒரு சிங்கம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சிங்கத்துக்கு நீங்கள் கறி போடணும். எலும்பு துண்டு போட்டிங்கன்னா பத்தாது, நம்மளை கடிச்சு போடும். அதே நாய்க்கு கறி போட்டிங்கன்னா வெறி பிடிச்சி நம்மளை கடிச்சிடும், அங்கே எலும்பு துண்டு போடணும். அப்போ நாய்க்கு எலும்பு துண்டு போடணுங்கிற அறிவும் சிங்கத்துக்கு கறி போடணுங்கிற அறிவும் வரணும். இதுதான் ஜோசியத்தில் நீங்கள் சொல்கிறது. பரிகாரம் என்பது அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக சொல்லணும். பரிகாரம் சொல்லாத ஜோசியம் அவ்வளோ ஒரு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அப்போதைக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். நோயை மட்டும் சொல்லிட்டு வைத்தியம் சொல்லணும் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த வைத்தியத்தை சரியாக சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்கள் ஏதோ பேசிகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. சொல்லுங்கய்யா. நல்லா புரிஞ்சுதா? ஓகே. அதனால் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா வளர்ந்து வாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் நல்லா வளர்ந்து, இப்போ எனக்கு ஏதோ ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் நானும் இந்த ஜோசிய துறையை நல்லா கற்றுக்கிறேன். 2 ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். ஒன்று, அந்த மாந்தி யந்திரம் ஐயா ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு தரப்படும். 1. 2வது பார்த்திங்கன்னா, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் வேணும், நானும் ஒரு யூடியூப் சேனலில் பேசணும், எனக்கு அந்த திறன் வந்துருச்சு, நான் நல்லா கற்றுக்கிட்டேன், ஜோசியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, நான் என்னுடைய அலுவலகத்தில் 3 மாடி கட்டடம், என்னோடய அலுவலகத்துலேயே நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு திறனோடு வாங்க, வாய்ப்பு தரேன், பேசுங்க.
எல்லாரும் வளருவோம், வாழ்வோம், பல பேரை வாழ வைப்போம். ஏன்னா நாமும் வளர்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய தொழில் தான் இந்த தொழில். புரியுதுங்களா? சேவை வித்து தேவை. நீ தேவையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதி ஆகிடுவ. சேவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகிடுவ. இது ரெண்டுக்குமே நம்ம ஆள் இல்லை. நமக்கும் குடும்பம் இருக்குது, புள்ள குட்டிலாம் இருக்குது. புரியுதா? நான் இது எல்லாத்தையும் மீறி பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா, எழுத்து வீட்டுக்காரன் இருக்கா, சொந்த பந்தம் இருக்கா, அவெல்லாம் நம்மளுடைய நலம் விரும்பிகள், நம்ம உருப்பிடக்கூடாதுன்னு ஊர் ஊராக போகிறவன். புரியுதா உங்களுக்கு? இந்த நம்ம இப்போ வளரக்கூடாதுன்னு இப்போ நான் வந்து தமிழ்நாடு ப்ரெஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன்ஸுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரன் ஒருத்தன் ஃபோன் பண்ணும்போது, நானாக தனியாக ஃபோன் கூட பண்ணலை, ஃபோன் பண்ணும்போது அப்போ தான் அந்த பதவி வந்துச்சு. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதில் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறையா அதில் வளர்ந்து போனேன், நிறையா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணேன். இன்றைக்கி என் கார்லேயே இருக்கும், என் கார்லேயே வைஸ் பிரசிடென்ட் இருக்கும். எந்த டோல்லையும் நமக்கு டிக்கெட் எல்லாம் இல்லை. நம்ம வந்து அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும். அப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி வாங்கிட்டேன் நீ, அதுக்கு என்ன? அவனுக்கு ஆக்சுவலாக தெரியும், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்குது, அது கூடமா தெரியாது, நக்கல் பண்ணுறான். ஏன்னா நம்ம வளரக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்காங்க. நம்ம வளரக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, நாம் சேவை அப்படிங்கிற மட்டும் இருந்துட்டோம்னா இதெல்லாம் கேலி பொருளாகிடுவோம். அதுக்கு சந்நியாசம் போயிடணும், குடும்பம் இருக்கக்கூடாது. குடும்பம்னு வந்த பிறகு யார் குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை, மனைவியை, மக்களை, பெற்றோரை, சகோதரன் சகோதரியை, தன்னை சார்ந்து இருப்பவர்களை யார் காப்பாற்றலையோ அவர்கள் குற்றவாளிகள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அபிஷேகம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குழந்தை பாலுக்கு அழுவுது. ஒரு சாமிக்கு அபிஷேகத்தை நீங்கள் பால் எடுத்துகிட்டு போகிறீங்க, பக்கத்தில் ஒரு டீ கடை தெரியுது. அந்த டீ கடையில் பால் இன்னும் வரல. அந்த டீ கடையில் பால் இன்னும் வரல. பால் வந்தால் போட்டு தரமான அவர் சொல்கிறாரு. இந்த குழந்தை அழுதுட்டு நிற்கிது. நீங்கள் அபிஷேகத்துக்கு பால் எடுத்துகிட்டு போவீங்களா, டீ கடைக்காரர்கிட்ட கொடுத்து பாலை காய்ச்சி அந்த குழந்தைக்கு கொடுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாமி எது தெரியுங்களா? மனித நேயம், உயிர்மை நேயம். இதுதான் சாமி. அதை விட, ஒரு உயிரை நேசிப்பதை விட மிகப்பெரிய சொத்து எதுவுமே இல்லை. எல்லாரும் நம்ம கரப்பாம்பூச்சி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல? கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் கிச்சனில் நிறைய வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? கிச்சனில் நிறைய வந்துச்சுப்பா, உடனே கிட்டு வாங்கி மட்டுன்னு அடித்து அதை தொலைச்சிருவீங்க. கிச்சனில் கரப்பாம்பூச்சி வந்தால் செல்வம் சேருதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தனியாக விட்டுறணும், கொல்லக்கூடாது. பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி வந்தால் செல்வம் போகுதுன்னு அர்த்தம். கரப்பாம்பூச்சி மகாலட்சுமி. நான் சொல்கிறது புரியுதா? பாத்ரூமில் வந்தால் அடிக்கணும், கிச்சனில் வந்தால் கொல்லாமல் நவுத்தி விட்டுருணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ செல்வம் போகுதுன்னா எங்கே வரும்? பாத்ரூமில் வரும். ஒரு வீட்டோடைய செல்வ நிலையை கண்டுபிடிக்கணும்னா, ஐயா ஒரே நிமிஷங்க ஐயா, அதாவது முடிச்சுக்கிறேங்க ஐயா, இருங்க. பேச பேச எல்லாம் புதிய தலைமுறையாக இருக்கிறதால ஏதாவது ரெண்டு சொல்லிட மாட்டோமா, அது மூலிமா அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து உருப்பிட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு காதல். இது வந்து என்னன்னா, யாராவது புதுசாக வந்திருக்காங்க, எதையாவது சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச படித்ததெல்லாம் சொல்லுவோம். எதையாவது பிடிச்சி ஒரே ஒருத்தர் உருப்பிட்டு, ஐயா நீங்கள் சொன்னீங்க ஐயா, நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் வந்து இந்த கரப்பாம்பூச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. கரப்பாம்பூச்சி வந்து கிச்சனில் வந்தால் அடித்து கொண்டுடாதீங்க, அதை பிடிச்சி விட்டுருங்க, பிடிச்சி வெளியில் கொண்டு விட்டுருங்க, ஓகே. அதே சமயத்தில் பாத்ரூமில் வச்சா தள்ளி விட்டுறணும். அப்போ இங்கே உயிர்மை நேயம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஒரு தேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகுது, ஓகே, அப்போ அதை அடிக்கக்கூடாது. அதே உன்னை கடிக்க வந்தால் அடித்து தான் ஆகணும். அப்போ நம்ம சராசரி மனிதனாக நம்மளுடைய பணிகளை கம்ப்ளீட் பண்ணிடணும். நல்லா படிக்காத மாணவனை ஆசிரியருக்கு எப்படி பிடிக்காதோ, உயர பறக்காத பட்டம் விடுவதற்கு யாருக்கு பிடிக்காதோ, உருப்படாத பையனை தாய்க்கு எப்படி பிடிக்காதோ, ஓடிப்போன பொண்ணை தகப்பனுக்கு எப்படி பிடிக்காதோ, புரியுதா? அதே மாதிரி தன் குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றாதவர்களுக்கு யாரெல்லாம் காப்பாற்றலையோ அவர்களை இறைவனுக்கு பிடிக்காது. இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இறைவனுக்கு உங்களை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை சார்ந்தவர்கள். என் மனைவி என்னை சார்ந்து தான் இருக்காங்க, என் குழந்தை என்னை சார்ந்து தான் இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை சார்ந்து தான் இருக்காரு. சாயங்காலம்
5 மணிக்கு நான் போனால் ஒரு பகடா வாங்கிட்டு வந்து அவர் டியூட்டிக்கு போகும்போது பகடா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், வீட்டில் ஒரு ஓய்வில் இருக்கார், அவருக்கு அதே பகடாவை நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன், எதிர்பார்ப்பார்னு வாங்கிட்டு போகிறான் பாருங்க, அவன் தான் சாமி. அவனை தான் இறைவனுக்கு பிடிக்கும். உன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றாமல் நீ எது செய்தாலும் அது புண்ணிய கணக்கில் போகாது, பாவ கணக்கில் தான் போகும். ஜோதிடம் ஒரு அருமையான தொழில். ஜோதிடத்தை நேசிப்போம், நம்மை காப்பாற்றி உலகையும் காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.